ஸோ கைஸ், இப்போ நம்மக்கிட்ட வோல்வோவில் லான்ச் ஆன EX30 இருக்குது. அண்ட் இதில் வந்து ஆட்டோ பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அதாவது வந்து நம்ம ரிமோட் கீ ஃபாப் மூலமாக வந்து காருக்கு வெளியில இருந்து ஆட்டோ பார்க் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இந்த வண்டியில் தரல. பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்குள்ளேயே வந்து உட்காந்துட்டு நம்ம ஆட்டோ பார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து கார் இங்கே இருக்குது, நான் வந்துட்டேன்னா ஸோ அந்த 2 கார் பக்கத்தில் நான் வந்து விட போகிறேன். ஸோ வாங்க ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல நமக்கு பார்க் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு டச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னா, ஸ்கேன் பண்ணிவிட்டு நமக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் காட்டும். ஆக்சுவலி ஸ்கேன் பண்ணால் நம்ம வந்து அங்கே நிறுத்தியிருக்கோம். ஸ்கேன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 360 டிகிரி கேமராவில் வந்து செக் பண்ணிவிட்டு எங்கே ஸ்பேஸ் இருக்குன்ற மாதிரி அது ட்ராக் பண்ணி சொல்லணும். பட்டு இதில் வந்து இப்போ டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கனால ஜஸ்ட் நம்ம வந்து அப்படியே அந்த காருங்களை பாஸ் பண்ணிட்டு வந்தால் நடுவில் கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ இப்போ என்னென்னா, நம்ம பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணணும். ஒரே ஒரு ஸ்லாட் தான் காட்டுது. செலக்ட் பண்ணிட்டேன். ரிலீஸ் த பிரேக் பெடல் அண்ட் ஸ்டீரிங் வீல் டு ஸ்டார்ட். ஓகே, கெட் ரெடி காய்ஸ். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணலை. ஆட்டோமேட்டிக்காக அதுவே தான் பார்க் பண்ண போகுது வெஹிக்கிளை. பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட அந்த ஸ்லாட்டுக்கு கரெக்டாக அதுவே போகுது. பாருங்க, ஃப்ரெண்ட் அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நிற்கிது. ஸோ இப்போ இருக்க பீட்டா வெர்ஷனில் கொடுத்த இந்த இது பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. என்ன ஒரு மிஸ்டேக்னா, எல்லாமே வந்து இப்படி பார்த்த மாதிரி நிற்கிது. நம்ம வண்டி மட்டும் நடுவில் இருக்க கேப்பில் இப்படி பார்த்த மாதிரி நின்று இருக்கு. பட் ஓகே, நம்ம வந்து செப்டம்பரில் லான்ச் ஈவெண்ட்டில் பார்ப்போம் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஏதாவது வெஹிக்கிள் கிடச்சிதுன்னா நம்ம வந்து அப்போ வந்து எந்த அளவுக்கு இந்த ஆட்டோ பார்க்கிங் வந்து டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம்.